வீரம் வந்தே சதா ஞானவி வந்தனியா அனந்த சுகதாதார அகண்டானந்த விக்கிரகம் தயாளுமதி சந்துஷ்டம் வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு வந்தேகம் மம சத்குரு. ஓம் தத்சத். ராகாதிரோகானு சததானு சக்தா நசிஸ்காய பிரசுதான சேஷான் ஔசுக்கிய மோகாரதிதான் ஜகான யோ பூர்வ வைத்யாய நமஸ்தூது சம்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை யோ பூர்வ வைத்யாய நமஸ்து தஸ்மை. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று செஷன்ல சித்த வித்தியார்த்திகள் சாத்விக குணமுடையவர்கள், அதனால ஆடை அலங்காரம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஸோ சுத்தமும் நிர்மலமும் இருக்கக்கூடிய இந்த வெண்ணிறை ஆடைகளை தான் அணியணும், எந்த ஒரு அலங்காரத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு என்ன அப்படின்னா பாணி கிரகணம். பாணி கிரகணம்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இடது கையை அவங்களோட வலது கையால பிடிச்சாங்கன்னா அந்த பெண் அவங்களுக்கு சொந்தமாயிடுறாங்க, அதாவது திருமணம் பண்ண மாதிரி கணக்கு. சோ இந்த மாதிரி இன்னொருத்துக்கு சொந்தமான ஒரு பெண் வளையல் அணிதல்னு ஒரு பொதுவா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா வளையல் விற்கிறவங்க அந்த வளையல அந்த பெண்களுடைய கையில போடுவாங்க. சோ இப்ப இன்னொருத்தவங்களுக்கு இந்த கையை பிடிச்சாலே சொந்தமாயிடுறாங்க இல்லையா, அப்ப இன்னொரு ஆடவர் வேறொரு ஆடவர் கையை பிடிச்சு அது கையில வளையல் அணியறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதே மாதிரி ராஜாக்கள், வணிகர்கள், பெருந்தனங்கள், தனவான்கள், சோ இவங்க வீட்டுல எல்லாம் கூட அங்க இருக்கிற அந்த அக்கா, தங்கை, மனைவி, அம்மா இந்த மாதிரி இருக்கிற லேடிஸ் கைகள்லயும் இந்த மாதிரி எல்லாம் வளையல் அணிவிக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க. வச்சு அந்த வளையக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு குட்டியான வளையலா இருந்தா கூட அந்த வளையல்ல அந்த பெண்களுடைய கையில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சின்ன வளையல கூட அந்த கையில போய் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்ப அந்த வளையல் அணிவுக்குள்ள அந்த பெண்களுக்கு அது வலியா தான் இருக்கும், இருந்தாலும் அந்த அழகான வளையல் அணிஞ்சிக்கணும்ன்ற ஒரு சந்தோஷத்துல ஸோ அதை செஞ்சுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தன் கைப்பிடிச்ச அந்த பொண்ணை இவங்க வேற யாரும் கைப்பிடிக்க கூடாது இல்லையா, கைப்பிடிச்சாவே கல்யாணம் திருமணம் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா, அது தப்பு இல்லையா, அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி இந்த கோஷா சம்பிரதாயத்தை பின்பற்றுறவங்க அவங்க அந்நிய ஆடர்களை யாரையும் தொடர்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுமே என்ன பண்றாங்க, ஒரு திரைக்குள்ள இருந்துட்டு தான் கையை நீட்டி அந்த மாதிரி வளையல்லாம் அணிஞ்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு குழந்தை இன்னைக்குதான் பிரசவிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்களாம், இந்த கேரளாக்கு பக்கத்துல இருக்க இடத்தெல்லாம் என்ன பண்ண சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசி எடுத்து நெருப்புல நல்லா சூடு பண்ணி அந்த குழந்தைக்கு நெத்தியில மற்றும் பல இடங்கள் எல்லாம் அந்த மாதிரி குழந்தைய சுடுவாங்களாம். சோ அது ரொம்ப தப்பான விஷயம். அது மட்டும் அப்படி ஊசி இல்லைன்னா மஞ்சளை எடுத்து எண்ணெயில நல்லா தேய்ச்சு அதுக்கப்புறம் அந்த மஞ்சளை சூடு பண்ணி அந்த மஞ்சளாலையும் சூடு வைப்பாங்களாம். சோ பிறந்த குழந்தை பிரம்மஸ்வரூபம். சோ அந்த பிரம்மஸ்வரூபம்னா அது ஈஸ்வரனாகவே இருக்கும். சோ அதை போய் இந்த மாதிரி சுடுறதெல்லாம் எவ்வளவு பெரிய அனாச்சாரம். அதனால அந்த மாதிரி நீச்ச தொழில்களை செய்யறதெல்லாம் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா விவசாயிகள்லாம் இருக்காங்க, கூலி வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் சட்டை போட மாட்டாங்க. சட்டை போடாத ஃபுல் டே காற்று, மழை, வெயில் எதுவுமே அவங்களை எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாது.
ஸோ எல்லாத்துலயுமே அவங்க உடம்ப வந்து பழக்கப்படுத்தி வச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்குலாம் என்னன்னா வியர்வை வரும். நல்லா உழைப்பாங்க, வியர்வை வரும். வேர்வை வந்த உடனே அந்த சட்டை அவங்க போடாததால, அந்த வேர்வை என்ன பண்ணும், அந்த காத்துல உலர்ந்து போயிரும். ஸோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாவே இருப்பாங்க. ஆனா நாமலாம் என்ன பண்றோம்? சட்டை அணிஞ்சுக்கிறோம். அதாவது ரொம்ப திக்கான ஆடை இதெல்லாம் போட்டுக்கிறதால, அந்த வேர்வை அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளவே அதுக்குள்ளவே உடம்புக்குள்ளவே இருக்கிறதால, ஒரு மாரி புளிச்சு வேர்வை நாத்தம் உண்டாகுது. ஸோ அதனால நமக்கு இந்த சொறி, சிரங்கு அந்த மாதிரி தோல் வியாதிகள்லாம் வருது. ஸோ அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு, சித்த வித்தியார்த்திகள் முடிஞ்ச அளவுக்கு இந்த சட்டை அணிதல் இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது உடம்பு உபாதைகளை ஏற்படுத்தும். ஸ்கின் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அதனால சட்டை அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப நம்ம சித்த வித்தை பெற்று அந்த நடவடிக்கை கிரமங்களை அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம வீட்டுக்கு அதே மாதிரி சித்த வித்தை பெற்று நடவடிக்கை கிரமங்களை அனுசரிச்சிருக்கவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்க கூட சேர்ந்து ஆண், பெண் வித்தியாசம் இல்லாம ஒன்றாக உட்கார்ந்து சத்தினி சபீரி அதுதான் செய்யணும். அத விட்டுட்டு அவங்கள தனியா உட்கார வச்சு, அவங்களுக்கு தனியா பரிமாறுறது, அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அது மாரி வித்தை பெற்றவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்க கூட சேர்த்து ஒண்ணாதான் சாப்பிடணும். இதுல ஆண், பெண் அந்த வேறுபாடெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப சித்த வித்தை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட நடவடிக்கை கிரமம் இருக்கு இல்லையா? அத ஃபாலோ பண்ணாம, அதுக்கு அந்த நியமங்களுக்கு மாறாக நடந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணணும்? அவங்க இந்த மாரி நாம விழா வைக்கிறோம், இல்ல ஜெபத்துக்கு வராங்க அப்படின்னா, நிலையத்துக்கே வராங்க அப்படின்னா, நாம அவங்க கூட சேரக்கூடாது. அது மட்டும் இல்லாம சத்தினி சபீதிக்கும் அவங்கள நம்ம சேர்த்துக்க கூடாது. இப்ப சித்த வித்தை பெறாதவங்க வருவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆகாரம் குடுத்துட்டு, சித்த வித்தை பெற்றவங்கலாம் அப்புறமா சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த நடவடிக்கை கிரமங்கள, நியமங்கள அனுசரிக்காதவங்களுக்கு, அந்த சித்த வித்தை பெறாதவங்களுக்கு சாப்பாடு குடுக்குறோம் இல்லையா? சோ அவங்க கூடவே வச்சு அவங்களுக்கும் சாப்பாட குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சித்த வித்தை பெற்றவர்கள் சாப்பிடணும். சத்தினி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. அதே மாரி முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்த சமாஜத்துல இருந்து பிரச்சாரகர்கள் வருவாங்க. சோ அவங்க வந்தாங்கன்னா, நமக்கு நடவடிக்கை கிரமத்திலயோ, சித்த வேதத்திலயோ ஏதாவது டவுட் இருந்தா, நாம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா, அவங்கள வந்து இவங்க சித்த வித்தை பிரச்சாரகர் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சோ அவங்க அந்த சமாஜத்தோட முத்திரையோட வருவாங்க. அந்த மாரி வரவங்க கிட்ட தான் நம்ம இந்த மாரி சந்தேகங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். ஆனா, அப்பயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் சித்த வித்தை பிரச்சாரகர்ன்னு வந்திருக்கிறாங்க. ஆனா முத்திரை இல்லாமலாம் வருவாங்க போல இருக்கு. சோ அதனால சாமி முத்திரை இல்லாத வரவங்கள நீங்க வந்து அது அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சித்த வித்தை பெற்றவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் அதாவது ஒவ்வொரு இடங்களுக்கும் ஏத்த மாதிரி ஒரு தலைவர நம்ப நியமிக்கணும். சோ அந்த தலைவர் மூலியமா சித்த சமாஜத்துல நடக்கிற அந்த விஷயங்கள், ஏதாவது தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னா, அந்த தலைவருக்கு தெரிவிப்பாங்க. சோ அந்த தலைவர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த தகவல்களை தெரிவிப்பாங்க. சோ இப்படிதான் வந்து அங்க ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுது, ஏதாவது ஒரு விழா வைக்கிறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த தலைவர்களுக்கு அவங்க தகவல் அனுப்புவாங்க. சோ அவங்க மூலியமா தான் நம்ம எல்லா தகவல்களையும் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப சித்த வித்தை அபியாச ஆலயம் இருக்கு இல்லையா? அத வந்து சமாஜத்தின் கீழ வந்து நிர்வகிக்க முடியல. சோ அதனால அத எடுத்துட்டாங்க. அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்த சித்த சமாஜத்துல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா நமக்கு வேணும்னா இந்த சித்த வித்தையார்த்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாம வந்து அந்த அபியாச ஆலயத்த நடத்தலாம். அப்படி நடத்தும் போது அங்க வந்து டெய்லி ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். இல்ல இன்னைக்குதான் ஜெபிக்கணும், அன்னைக்குதான் ஜெபிக்கணும்னு ஒரு நாள மட்டும் குறிப்பிடக்கூடாது. எல்லா நாள்லயுமே அங்க ஜெபிக்கணும். சரி, அட்லீஸ்ட் நெறைய வேலை பார்க்குறாங்க, அவங்களால வர முடியல அப்படின்னா, அவங்க வந்து வாரம் ஒரு தடையாவது அந்த அபியாச நிலையத்துக்கு வந்து ஜெபம் செய்யணும். அப்படி வாரம் ஒரு முறை கூட வந்து ஜெபம் செய்யலன்னா, அவங்கள அந்த அபியாச நிலையத்துல இருந்து நம்ம நீக்கி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதே மாதிரி இந்த அபியாச ஆலயம்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு எந்த ஒரு சந்தாவோ, கட்டணமோ
இல்ல வரியோ எதுவுமே வசூல் செய்யக்கூடாது. அவங்களும் வசூல் செய்யக்கூடாது, நாமளும் எதுவும் கொடுக்க கூடாது. பணம், பொருள் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாது. சோ அப்படி அந்த அபியாச ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு பொருளோ ஒரு செலவோ வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா, அந்த வித்தியார்த்திகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பேசி இந்த செலவு வருது, இதுக்கு இவ்வளவு ஆகுது, சோ உங்களால முடிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்க சக்திக்கு எவ்வளவு முடியுதோ அதை போர்ஸ் பண்ணி கேட்கக்கூடாது. இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி ஸோ அந்த செலவை சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. மீதி இருக்கிற நடவடிக்கை கிரமங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். 21வது கிரமங்களை பார்த்தீங்கன்னா, சித்த வித்தை பிரச்சாரனாய் சித்த சமாஜத்திலிருந்து நம்மளுடைய முத்திரையோடு கூடிய அதிகாரப்பூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும். அப்போ ஆசிரமெல்லாம் ஆரம்பிச்சு அந்த டைம்ல ஆலயங்கள்லாம் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஆசிரமத்திலிருந்தே ஒரு குறிப்பிட்ட நபர்களை அனுப்பி மற்ற ஆலயங்களுக்கு அனுப்பி அங்கு வருபவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சித்த வித்தையுடைய சந்தேகங்களும் கிரமங்களுடைய வாழ்க்கை முறை சந்தேகங்களும் இதெல்லாம் அவங்கதான் தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் மற்றவர்கள் நான் தான் ஆசிரமத்துக்காரர்கள் அங்கதான் வந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் நம்ம அவர்களுடைய வழிகாட்டுதல் தேவையில்லை. ஏன்னா ஆசிரமங்கள் வாழுகிறவர்கள் தான் 250 சட்டங்களை கடைபிடிக்கிறாங்க. பலவித அனுபவங்கள் எந்தெந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஒரு கையாளக்கூடிய திறமை உள்ளவர்கள். கூடவே சரி சதா பிராணாயாமம் நடத்துவதிலையும் அதுக்கான வழிமுறைகளை தெளிவாக அவர்கள் தான் வழிகாட்டியவர்கள். மற்றபடி அது சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்தாங்கன்னா அவர்களுடைய சுய நலத்துக்காகவும் இருக்கலாம். பொதுவாகவே நாசியில் சுவாசம் உள்ளவர்களை பொதுவாக எந்த ஒரு வழிகாட்டுதலும் அவர்களுடைய முறைப்படி நடந்தன்னா அவர்கள் சொல்படி நடந்தன்னா அதுவே பலவித விபரீதங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சித்தவித்த பிரச்சாரகர் என்று ஆசிரமத்திலிருந்து ஒரு ஆசிரமத்தினுடைய அனுமதியோட அந்த ஆலயங்களுக்கு வழிகாட்டுவர்களை தான் நம்ம ஏற்றுக்கணும். மற்றவங்களை பிரச்சாரகர்கள் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது. சித்த வித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகும். அவர் மூலமாக சித்த சமாஜத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுகின்ற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். பொதுவாகவே ஒரு அரசியல் நிர்வாகம்னா கூட சரிது, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா கூட சரிது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கலெக்டர் ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும். அது கீழே ஒவ்வொரு இடத்துலயும் தாலுகா ஆபீஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி அது மெயின்டெனன்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப எல்லா அந்த தமிழ்நாடுனால இந்த மாநிலத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அரசனுடைய கட்டளைகள் எல்லாமே நடவடிக்கை எல்லாமே எல்லாருக்குமே அரசனுடைய சலுகைகள் இந்த மக்களுக்கு அந்த நிர்வாக தினசரி இயல்பான வாழ்க்கை நடைபெறுவதற்கு அதுக்கான வழிகாட்டுதல் எல்லாமே ஒரு தலைமையகம் ஒண்ணு இருந்து அதன் மூலமாகத்தான் அனைவருக்கும் அது சென்று சேரக்கூடிய வகையில தான் அந்தந்த ஏரியாவுல அந்தந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் என்பது இயல்பாவே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம சித்த வித்தை ஆசிரமத்தினுடைய தகவல்கள் தெரியணும். அப்பப்ப நிலையங்கள் இந்த நிலையத்தில் நடைபெறும் விழாக்களை பத்தி தெரியணும். அப்ப எங்கெங்க நிலையம் இருக்குன்னு தெரியணும். அப்ப அந்த நிகழ்வுகள்லாம் தெரியத்தக்க அந்தந்த ஏரியாவுல
அந்தந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக அந்தந்த காலத்தில் வெளிப்படுகின்ற எல்லா காரியங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்பெல்லாம் வாட்ஸ்அப்ன்ற இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்னு இருந்தாலே அது எல்லாருக்கும் போயிட்டு எளிமையாக சேர்ந்து விடுகிறது. இருந்தாலும் அந்தந்த ஏரியாவுல ஒரு சித்த வித்தியார்த்திகள் அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு பொறுப்பேற்றுக்குன்னு ஆசிரம தகவல்கள், நிலைய தகவல்கள், இந்த மாதிரி அவர்கள பொறுப்பேற்றுக்குன்னு அதை வெளிப்படுத்தினாங்கன்னா அது இந்த கிரமங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாகும். அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா சித்தவித்தை அபியாச ஆலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததால் ஆலயத்தை எடுத்து விட்டோம். பொதுவாக ஆசிரமத்துல அவங்களுடைய டியூட்டி பாத்தீங்கன்னா 3 வேளை, அதாவது ஜபம் 8 மணி நேரம் தினசரி ஜபம், 250 சட்டங்கள் வேற கடைபிடிக்கிறாங்க. உலக நன்மைக்காக வாழ்கிறார்கள். கூடவே அவர்களுடைய உபஜீவனத்துக்காக கூட சரி, அவர்களுக்கு விவசாயம், மருந்துகள் தயாரித்தல், இந்த மாதிரி பொறுப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு ஆலயம்னு ஒண்ணு இருந்ததுனாலே அப்ப அந்தந்த இடத்துல போயிட்டு வெளியில போயிட்டு தான் ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது அப்ப வெளி உலகத்துல செல்ல சொல்லோ அங்க உலகவாசிகளோடு பழக வேண்டிய சூழ்நிலையும் வரும். அது அப்ப யாருன்னா உலகவாசிகளுக்கு தான் அந்த ஆசன்ம பொறுப்பு. ஏன்னா ஒரு சித்த வித்தை எடுத்த அவரோட முழு சட்டங்கள் கூட கடைபிடிக்காத இருக்கலாம், 2 சட்டம் மட்டும் கடைபிடிக்காத இருக்கலாம். அவர்கள் அந்த பொறுப்பு எடுத்து நடக்கலாம். அவங்களாம் நிர்வகிப்பது என்பது நடைமுறை வாழ்க்கையில ஒரு கடினமான விஷயம். ஏன்னா அப்பப்போ இந்த மாயையான இந்த உலகத்துல ஆலயங்கள் வைத்திருப்பவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களோடு மாயையான இந்த உலகவாசிகளோடு பழகக்கூடிய சூழ்நிலை என்பது அதிகமாக இருக்கிறது. கூடவே சரி அது அந்த வெளி உலகத்துடைய பந்தங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தொழில், இந்த மாதிரில பலவிதமான இந்த பந்தங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப அந்த நிலையில பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்பப்ப நிலையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளோட ஆசிரமம் மூலமாக தான் நம்ம தீர்த்துக்கணும்ன்ற முறையில பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பஞ்சாயத்து நிலையில கூட ஏற்பட சூழ்நிலை இருக்கும். அது அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசிரமத்துடைய அவர்களுடைய உலக சமாதானம் சாந்திக்குள்ள ஜீவிதம் முறையாக நடக்கணும்னா அவர்களுடைய ஜபமும் அவர்களுடைய 250 சட்டங்களுடைய வழிகாட்டுதலும் உபஜீவனமும் அவர்களுக்குரிய எல்லாமே அதுவே அவங்களுக்கு சரியா இருக்கும். ஒரு ஆலயம்னு ஒண்ணு நிர்வகிச்சு அதன் மூலமாக வரக்கூடிய பல்வேறு சிக்கல்களை பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை என்பது ஆசிரமவாசிகளுக்கு இருக்கும். அதால அதெல்லாம் வேணான்னு எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பதில் சித்த வித்தியார்த்திகள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற வித்தியார்த்திகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவரவர்களாகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் இல்லை. அப்ப அந்த ஏரியாவுல யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வித்தியார்த்திகளை சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆலயம் நடத்தலாம். அப்ப அந்த ஆலயம் நடத்துறாங்கன்னா அப்ப அந்த இடத்துக்கு தினந்தோறும் சித்த வித்தையை பயிற்சி பண்ணணும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குறிப்பிட்ட நாள் என்பது வேண்டாம். தினமே அந்த நிலையங்கள்ல பயிற்சி செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாள்தோறும் வருவதற்கு ஒருத்தருக்கு முடியல, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓய்வு நாட்கள்ல அங்க அபியாசிக்க வேண்டும். அப்போ சில பேர் உடல்நிலையால பாதிக்கப்பட்டிருந்தாலோ அடிக்கடி வெளியூருக்கு செல்லக்கூடிய தொழில் முறையில இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் கூட சரி குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த இடத்துல அபியாசம் பண்ணணும். தொடர்ந்து 2 வாரமோ 3 வாரமோ வர முடியாதவர்கள் இருந்தார்னா அவர்களை கூட அந்த நிலையத்தினுடைய உறுப்பினராக சேர்க்க முடியாதது. அப்போ எந்த அளவுக்கு பாத்தீங்க ஞானபிதா ஒரு ஆலயம் நிர்ணயிக்கணும்னா கூட ஒரு நிலையம் நிர்ணயிக்கணும்னா கூட சரி தொடர்ந்து அங்க ஜபம் நடக்கணும். அதுல தொடர்ந்து ஜபம் நடத்தாத போயிட்டனாலே அந்த இடத்துல என்ன சித்த வித்தையை நம்ம கீழே எடுத்து வச்சாலே நம்மளை எதிரி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாருல்ல. அதே சித்த வித்தியா அபியாசம் நடக்கிற இடத்துல தொடர்ந்து தினசரி அபியாசம் நடக்கின்ற நிலையங்கள்லயோ அந்த மாதிரி இடம்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அது நாளுக்கு நாள் அது வளர்ச்சியை நோக்கிதான் அது போயிட்டு இருக்கும். அது ஒரு இயல்பாகவே இந்த வித்தியை நடத்தாமல் நம்மளுக்கு தனிப்பட்ட
ஒவ்வொரு நபருக்கும் இயல்பாகவே சொல்லிட்டாரு, தொடர்ந்து நடத்தணும். இப்போ ஞானபிதாவே சொல்லியிருக்காரு, 5 ஆசிரமங்கள் நிறைவது என்னுடைய முயற்சி கிடையாதது, இந்த வித்தையால தான் இது நடந்தது. இந்த வித்தை அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது. இதை எதிர்க்கிறவங்க யாராலையும் அதால நிலை நிற்க முடியாதது. அவர்களை கண்டம் துண்டாகன்ற முறையோட சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் ஒரு ஆலயம் ஒரு நிலையம்னு வச்சு நடத்தினா கூட அந்த இடத்துல தொடர்ந்து ஜபம் நடத்திட்டே இருந்ததுன்னா அந்த நிலையத்துக்கு வரக்கூடிய எத்தனை தடைகளாக இருந்தாலும் அது எளிமையாக அது விலகி விடும். அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது எதிரா நிக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல நிக்க முடியாதது. ஏன்னா ஜபம் அங்க தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதால பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அந்த நிலையத்துடைய வளர்ச்சி என்பது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். அப்ப பொதுவாக ஒரு நிலையங்கள் ஒண்ணு நடத்தினாலே இயல்பாகவே அப்ப சித்த வித்தியார்த்திகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து தான் நடத்தணும். அந்த நிலையத்துடைய வளர்ச்சிக்காக எதுவான இருந்தாலும் அப்ப மற்ற சித்த வித்தியார்த்திகள் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்ல உடல் உழைப்பாகவோ இல்ல தன்னுடைய நல்ல கருத்துக்களை நிலைய வளர்ச்சிக்கு கொடுப்பதன் மூலமாகவோ அந்தந்த விதத்துல அவர்களுக்கு சக்திக்கு ஏற்றவாறு பங்கு கொள்ளலாம். அப்பதான் அந்த நிலையத்துடைய வளர்ச்சி என்பது இயல்பாகவே இருக்கும். அப்ப அந்த மாதிரி சித்த வித்தியார்த்திகளாக அந்த நிலையங்களுக்கு வருவதாக தொடர்ந்து அந்த நிலையத்துடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு இருக்கிறவங்களுக்கும் ஒரு இயல்பாகவே பொதுவாக சித்த வித்தியார்த்தினாலும் அவருடைய தனிப்பறி அவரவருடைய ஜீவனை அவரவர்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அந்த உறுதிமொழியோடு தான் பயணிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறதால அந்த அந்த ஆலயங்கள்ல அபியாசம் செய்யக்கூடியவர்ல அந்த வித்தியார்த்திகள் பாத்தீங்கன்னா துர்விருத்திகள், கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட வாக்குகள், கெட்ட சகவாசங்கள் இவற்றெல்லாம் விடணும். நல்ல நடவடிக்கை, நல்ல வாக்கு, நல்ல சகவாசம் இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஆலயங்களுக்கு வரக்கூடிய வித்தியார்த்திகளுக்கும் சரி அந்த ஆலயத்துக்கும் சரி ஒவ்வொரு தனி மனிதனாக இருந்துதான் நம்ம ஜீவன் மேல ஒரு பக்தி விசுவாசத்தோட தான் நம்ம இந்த நல்ல கதிக்கு போகணும்ன்ற முறையில தான் வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரி கெட்ட நடவடிக்கைகளை விட்டா மட்டும்தான் அந்த நிலையை நம்ம எளிமையாக அடைய முடியும். இந்த மாதிரி செய்பவர்களுக்கு யாராவது ஒரு தடையோ முடக்கமோ தடங்களோ எதுக்கத்தாலும் ஒரு நெகட்டிவாக அந்த மாதிரி சொல்பவர்களை ஈஸ்வர சேவை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் கிடையாதது. அவங்களுக்கு உண்மையில அந்த ஈஸ்வர பக்தி என்பது அவர்களுக்குள்ள இல்லாதவர் ஆகின்றனர். அதனால அப்படிப்பட்டவர்களை சண்டாளர்கள் ஆவார்கள். அப்போ நம்ம கதி நடத்தத்துக்கு யார் தடை சொல்கிறார்களோ இல்ல அதுக்கான நடவடிக்கைகளை யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்லாம் சண்டாளர்கள். அந்த மாதிரி இருப்பவர்களை சித்தவித்த ஆலயத்துல சித்தவித்தை அபியாச ஆலயத்தில் அந்த நிலையங்கள்ல சேர்க்க கூடாது. ஏன்னா அவர்கள் மூலமாக இருக்கிற வித்தியார்த்திகளுடையும் அந்த மனநிலையை அதை வித்தை பண்ண விடாம ஒரு பாதிப்படைவுக்கு செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டான வித்தியார்த்தி கிடையாது. எல்லாமே இந்த பயிற்சி பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த நிலைக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். ஆரம்ப கால வித்தியார்த்திகளுக்கெல்லாம் இந்த மாதிரி முடமோ தடைகளோ உண்டாக்குனால எளிமையாக அந்த மனமானது வெளியில் வியாபிக்கப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தை செய்வதற்கும் ஆலயங்கள் நடத்துவதற்கும் தடை சொல்பவர்களுக்கும் அதுக்கு எதிராக நடக்கிறவங்களையும் சரி அவர்களை அபியாச ஆலயத்துல சேர்க்க கூடாதது. அவர்கள்லாம் சண்டாளர்கள் என்று உறுதிப்படுத்த வேண்டும். இதுதான் ஞானபிதா இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம் அதாவது முடி வெட்டக்கூடாது. அப்போ முடி வெட்டுவது என்பது இயற்கைக்கு அது நேர் எதிரான விஷயம். அந்த முடி வெட்டுறதால பாத்தீங்கன்னா பலவித வியாதிகளுக்கும் உருவாகத்துக்கான வாய்ப்பு பலவித கஷ்டங்கள் அதன் மூலமாக உருவாகத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால இந்த உடம்புல ஒரு ரோமத்தை கூட நசிக்க கூடாதது. அது தானாக நசிச்சதுன்னா அது தோஷம் கிடையாதது. நாம அதை நசிக்கும் போதுதான் அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புருஷத்துவம் அதாவது ஒரு ஆண் தன்மை என்பது அது இல்லாமல் அதை இழக்க வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்து வருது. ஒரு கம்பீரம்
இல்லாமல் சக்தி இல்லாதமாகி நசித்து போகத்துக்கு அது இடமாகுது. அப்போ அதுக்கான ஒரு உதாரணத்தை தான் ஞானபிதா சொல்றாரு இந்த இடத்துல. சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி, எருது, கழுதை, குதிரை, இந்த மாதிரி 4 கால் ஜீவன் இருக்கின்ற பல ஜீவிகளுடைய, அதே மாதிரி பறவைகள்ல பாத்தீங்கன்னாலும் பருந்து, புறா, கிளி, மயில், கோழி, இந்த ஜீவிகளும் சிறிது. அது அதனுடைய உடம்புல இருக்கிற அந்த முடியானது ஒரு இயற்கையாக ஒரு அழகா இருக்கிறது. அதாவது அது சிறகு இதெல்லாம் எடுத்துட்டா என்ன, அதுக்கு முடி சிறகு எல்லாமே எடுத்துட்டா என்ன ஆகுது? அந்த மாதிரி பாக்குறதுக்கு அந்த மாதிரி பிற உயிரினங்கள் எப்படி கம்பீரமாவா இருக்கும்? அதுல ஒரு ஒரு பிரகாசம் இருக்குமா? ஒரு சைதன்யம் அதுக்குள்ள இருந்து அது வெளிப்படுமா? வெளிப்படாதுல்ல. அப்ப அதே மாதிரிதான் மனிதன் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கும் சரியது இந்த மாதிரி முடி வெட்டக்கூடாதது. அப்ப நான் உலகத்துல என்ன ஆச்சுன்னா, அது உண்மைத்தன்மைக்கு நேர் விபரீதமாக இந்த உலகம் இருக்கிறதால முடி வெட்டினாதான் அழகா இருக்கிறது, ஷேவிங் பண்ணாதான் அழகா இருக்குதுன்ற மாதிரி நம்ம எதிர்மறையாகவே நம்மளுடைய எண்ணங்களை நம்ம பதிவு செய்து விட்டோம். அதால பாத்தீங்கன்னா தாடி வளர்த்ததுனால நல்லா இல்லைன்ற மாதிரி அது எப்பயுமே உலக மாயை. அது உண்மைத்தன்மைக்கு எதிராகத்தான் இருக்கும். அது உண்மையில இந்த ஜடத்துல அந்த முடிதான் நமக்கு அது ஒரு விதத்துல பிராண சக்தியை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையை அது உருவாக்குது. ஒரு காடுன்னா கூட சரி, ஒரு அடர்ந்த காடுன்னா அதுக்கு அந்த காட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலம் கூட சரி எப்பயுமே ஒரு ஈரப்பதத்தோட இருக்கும். ஒரு மரம், செடி, கொடி இல்லாத ஒரு வெட்ட வெளியான இடத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படியான சூரியனுடைய ஒளி தாக்கத்தால ஹீட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனா ஒரு ஒரு இயற்கையான ஒரு பசுமையான ஒரு காட்டுல பார்க்க சொல்லி ஒரு அடர்ந்த காடுகள்ல பார்த்தனாலும் அப்ப எப்பயுமே அந்த இடத்துல இயற்கை தன்மை என்பது இயல்பாக அங்க பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பறவைகள், செடி, கொடி, மரங்கள், பல விதமான விலங்குகள் என்பது இயற்கையாக ஒரு ஆனந்தமாக வாழக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். இதே ஒரு பாலைவன பகுதியில பாருங்க, எல்லாமே ட்ரையா தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரிதான் நமக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த முடி வளர்த்தல் ஒரு ரோமத்தை கூட நம்ம நசிக்காத அந்த முறையாக நம்ம இந்த மாதிரி விதிகளை கடைபிடிச்சுன்னா இயல்பாகவே நமக்குள்ள அந்த பிராணன் என்பது இயல்பாகவே நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அதிகமாக இன்க்ரீஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. என்னென்ன முடி வெட்டிட்டே இருந்ததுனாலும் நம்மளோட ரோமம் உடம்புல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இயல்பாக நம்ம பிராணன் உடம்புல நிக்கிறது தக்க வைக்கிறது ஒரு இயலாத காரியமாகத்தான் இருக்கும். அப்போ இயல்பாகவே அந்த முடி என்பது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வளர்த்தோம்னா எந்த ஒரு நம்ம நோய்கள் அதிகமாக பீடிக்குவதற்கும் வாய்ப்பு கிடையாது. தீர்க்க ஆயுள் இதனால உண்டாகும். அதனாலதான் சொல்றாரு, அந்தஸ்து முதலான இந்த மாதிரி அலங்காரத்துல நம்ம பிரமிக்க கூடாதது, இந்த மாதிரி மோகிக்க கூடாதது. அவனுடைய ஜீவனை மட்டும்தான் நம்ம மோகித்து அவரவரிலிருந்து அதோகதியாக, அதாவது கீழ்நிலை அடைந்து 7 துவாரங்கள் வழியாக அந்த வெளியில போய் நசித்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவசக்தியா இருக்கிற அந்த வாயுவை வெளியில விடாம அவனுடைய அண்ணாக்கின் வழியாக மேலே போவதற்கு 2 துவாரங்கள் வழியே மேலும் கீழமாக நடத்தி அந்த புருவ மத்தியமா இருக்கின்ற அந்த இருதயத்தை தட்டி திறந்து தன்னுடைய சக்திய இதயத்தில் சேர்க்கும் போது தானாய் அது தன்மயமாகி தீரும். அப்பதான் எந்த ஒரு நோயும் இல்லாம நீண்ட ஆயுளாக உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்போ இந்த கிரமங்கள்ல ஒரு முடி வளர்க்கறதும் இந்த வித்தைக்கு அது ஒரு விதத்துல ஒரு சப்போர்ட் பண்ணுது. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஷேவிங் பண்ணிக்கிறோம், அலங்காரம் என்ற முறையில பாத்தீங்கன்னால ஜீவனையும் அதோகதி ஆக்குறோம். நாமளும் இந்த உலகவாசிகளான அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையிலையும் நம்ம திரும்ப திரும்ப விழுந்துட்டு தான் இருக்கும். உடம்பை நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை அது தொடர்ந்து அலங்கரிச்சே கொண்டிருந்திருந்தாலே நான் இன்னும் இந்த அகங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே தவிர ஜீவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த ஜீவன் நசிப்பதை நம்ம அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதனாலதான் நம்ம ரோமங்களை எந்த விதத்துல நசிப்பிக்க கூடாது என்பதுதான் ஞானபிதா இந்த கிரமங்களை நமக்கு வலியுறுத்துறாரு. அதே மாதிரிதான் சித்த சமாஜியம் வகையாக சேரும் சங்கங்களிலும் சித்த வித்தை பற்றியுள்ள தத்துவ பிரச்சாரங்களிலும் சேரது அல்லாம வேறு ஒருவான சங்கங்களில்
மத பிரச்சாரங்களையோ போகக்கூடாதது. அதாவது பாத்தீங்கன்னா, நான் ஒரு நடிகருக்கு ஒரு நடிகர் சங்கம் வச்சுட்டு இருக்கேன். இல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு நான் சங்கத்துல இருக்கிறேன். இல்ல ஒரு யூனியன்ல ஏதோ ஒரு தொழிற்சாலையில நான் சங்கத்துல இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் நம்ம மற்ற சங்கங்கள்ல நம்ம இருக்கக்கூடாதது. ஏன்னா, நம்மளுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளணும்ன்ற வழிமுறையில இந்த பாதையில நம்ம வந்துட்டோம். அப்ப வந்துட்டோம் மாதிரிலாம் சித்த வித்தை சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி சித்த வித்தை படித்தது, இந்த மாதிரி சத்சங்கத்துல இருக்கிறது, வித்தியார்த்திகளோடு பழகுதலு, தொடர்ந்து நிலையங்களுக்கு போகிறது, இந்த மாதிரி இந்த வித்தைக்கு நாளுக்கு நாள் தொடர்ந்து நமக்குள்ள வந்து விருத்தி ஆகணும். அதுக்கான சூழ்நிலை தான் நம்ம உருவாக்கணும். ஒரு பக்கம் நான் ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரச்சாரம், மத பிரச்சாரம், இல்ல சினிமா பிரச்சாரம்ன்ற முறையில பார்த்தீங்கனால, இந்த விதத்துல மைண்ட் அந்த ஆப்போசிட் போச்சுன்னா, அது இயல்பா அது உலகவாசிகளுக்கு சமமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கணுமே தவிர, நம்ம உண்மையில வித்தியார்த்திகளாக வெளி வேஷம் தான் போட்டுட்டு இருக்கோமே தவிர, உண்மையாக வித்தியார்த்தியாக மாறுவதற்கு நம்ம விருப்பம் இல்லை என்றுதான் இந்த இடத்துல வருது. அதனால பொதுவா பார்த்தீங்கன்னாலும், சித்த வித்தியார்த்திகள் அந்த மாதிரி போறவங்கள பார்த்தீங்கன்னா, மற்ற சங்கங்கள்லயோ, பிரச்சாரங்கள்லயோ இந்த மாதிரி சேருகள பார்த்தீங்கன்னா, அவர்கள வித்தியார்த்திகளாக அவர்களுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து ஒத்துழைக்க கூடாதது. அப்ப வித்தியார்த்திகள் என்று கருதவோ, அவர்களை ஏற்றுக்கொள்ளவோ, அவர்களோடு ஒத்துழைக்கவோ கூடாதது. ஏனென்றால் சித்த வித்தை நடவடிக்கை சட்டங்களும் உத்தேசிக்கும் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும். மற்றும் உள்ள அந்த சங்கங்கள்ல மத பிரச்சாரங்களை நடப்பவை அதெல்லாம் வந்து இந்த மார்க்கத்துக்கு நேர் எதிரான மார்க்கமாகத்தான் அது இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு சித்த வித்தியார்த்திகள் வந்து போகக்கூடாது என்பதுதான் ஞானபிதா நமக்கு வந்து இந்த கிரமங்கள்ல நமக்கு வலியுறுத்துறாரு. நம்ம தொடர்ந்து நாளைக்கு நாம வந்து நடவடிக்கை கிரமங்கள்ல அடுத்த கிரமங்கள்ல பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு என்னும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 19வது சட்டம் வந்து இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவங்க. அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நடவடிக்கை கிரமங்களுக்கு அனுசரித்து நடக்கிறவர்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது, இல்லை நம்ம வீட்டுக்கு நடவடிக்கை கிரமங்கள் கடைபிடிக்கக்கூடியவங்க நாமளும் நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருந்த பட்சத்தில் அவர்களோட நம்ம கண்டிப்பாக சக்தினி உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அவங்கள தனியாக வச்சு அவங்களுக்கு ஆகார வகைகள் கொடுக்கக்கூடாது. அவர்கள் நம்மளோட சேர்த்து வைத்து அவங்களுக்கு சக்தினி முறையில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆண் பெண்கிற அந்த வேறுபாடே இல்லாத அளவுக்கு தான் அதை நம்ம செய்யணும். ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறப்போ முதல்ல பரிமாறிட்டு முதல்ல ஆம்பளைங்கள்லாம் சாப்பிடட்டும், அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒருமித்து இருந்து அங்கே ஆகார வகைகளை எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாக தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து சாமி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து 20வது சட்டம் வந்து இது சித்த வித்தை பெற்றவர்கள் அவங்க இந்த நடவடிக்கை கிரமங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அதாவது சித்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த சட்டங்களுக்கு அவங்க எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நாம் அவங்களோட எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கக்கூடாது. அவங்கள நம்ம சக்திக்கோ ஜபத்துக்கோ கூட அவங்கள சேர்த்திக்க கூடாது. அவங்கள சித்த வித்தை பெறாதவர்களாக தான் அவங்கள எண்ணி, பெறாதவர்களுக்கு நம்ம எப்படி ஒரு நிலைமையில் அவங்கள கவனிப்போமோ அதே போல தான் நம்ம கவனிக்கணும். முதல்ல இந்த சித்த வித்தை பெறாதவர்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சித்த வித்தை பெற்றவர்கள் வந்து சாப்பிட்றது ஒரு வழக்கம். நம்ம சித்தாசிரமம் போனாலே கூட நமக்கு தெரியும். அங்கே ஆசிரமவாசிகள் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய சித்த வித்தை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, சித்த வித்தை பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆகார வகைகளை எடுப்பாங்க. அதுபோல தான் நாமளும்
சிதை விதை பெறாதவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆகார வகைகள்லாம் கொடுக்கணும். அப்புறம் தான் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து சக்தினி சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டமானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. 21வது சட்டம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது, நமக்கு இந்த நடவடிக்கை கிரமங்கள் பற்றியோ இல்லை சித்த வித்தையை பற்றியோ ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அவங்களுக்கு ஷெடியூலே ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். 8 மணி நேரம் அவங்களுக்கு வேலை கண்டிப்பாக செய்யணும், 8 மணி நேரம் ஜெபம் கண்டிப்பாக அவங்க செய்யணும். மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்தில் தான் தூக்கத்துக்கும் மற்றவங்களை சந்திக்கிறதுக்கும் மற்ற வேலைப்பாடுகளுக்கும் அவங்க செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த டைட் ஷெடியூலில் வந்துட்டு நாம் அவங்ககிட்ட சந்தேகம்லாம் கேட்டு ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்திக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க சித்த வித்தை பிரச்சாரக்காரர்கள் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு அவங்க வந்து அனுமதி பத்திரம் வந்து கொடுப்பாங்க, அவங்க கை காமிப்பாங்க, இவங்களோட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாமளே ஒரு சந்தேகம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்களுக்கு நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க, இவர் சரியாக தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவங்க யாரை கை காமிக்கிறாரோ அவங்க தான் அந்த யோகிதை முத்திரையோடு இருக்கக்கூடியவங்க. அவங்கக்கிட்ட நாம் இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தவிர்த்து வேறு யார்கிட்டையும் எதையாவது கேட்டு அவங்களுடைய தவறான புரிதல்களை நாம் உள்வாங்கிக்கிட்டு நாம் குழப்பமடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இப்படி ஒரு சட்டத்தை சாமி வந்து ஏற்றிருக்கிறாரு. அதனால் சித்த வித்தை பிரச்சாரக்காரர்களாக அவங்க யாரை நியமிக்கிறாரோ அவர்கிட்ட தான் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவங்க இன்னார் தான் அப்படின்னு சொல்லி கை காட்டணும். அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நாம் நடவடிக்கை கிரமங்கள் பற்றியோ சித்த விதையை பற்றியோ சந்தேகங்களை, மற்ற ஆசிரம காரியங்கள் பற்றின விஷயங்கள், விழா கொண்டாட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். 22வது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த சித்த வித்தை பெற்றவங்க வந்து ஒவ்வொரு தேசத்துக்கும், அதாவது ஒரு மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ ஏதாவது ஒரு தலைவர்களை அவங்க காமனாக வந்து நியமிச்சுக்கணும். எதுக்காகனா அந்த ஆசிரமத்திலேருந்து வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸை அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை, நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களாகட்டும், ஏதாவது அவங்க தெரிவிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு வித்தியார்த்தியும் கூப்பிட்டு தெரிவிக்கலாம் முடியாது. இன்றைக்கி கூட நம்ம பாலசுப்ரமணிய சொன்னபடி இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப் இருக்கிறதுனால ஒரு செய்தி எல்லா இடத்துலையுமே அடுத்த செகண்டே பரவிடுது. ஸோ சாமி இந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த காலகட்டத்தில் 1946, அதாவது 36லேருந்து 46 வரைக்கும், அதுக்கு மேலேயும் கூட 2 சட்டங்களை சாமி வந்து 2-3 சட்டங்களை சேர்த்து 48 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடித போக்குவரத்து இல்லைன்னா நேரடியாக போய் சொல்கிறது, இல்லைன்னா யாராவது ஒரு ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறது, ஸோ இந்த வகையில் தான் நாம் ஒரு செய்தியை பரப்ப வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த காலகட்டத்தில் சாமி வந்து ஒரு தலைவரை நியமிச்சுக்கிட்டா இந்த சித்த சமாஜத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் தெரிவுபடுத்திடுவாங்க. அந்த தலைவர்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள் இல்லை நிலையங்களுக்கு அந்த செய்திகளை அவங்க சொல்லிட முடியும். ஸோ அதனால் அந்த செய்தியானது உடனடியாக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்தந்த பிரதேசங்களில் ஒரு தலைவரை அவங்க நியமிச்சுக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அதைய நியமிச்சுக்கோங்க, அந்தந்த காலகட்டங்களில் வெளிப்படுத்தக்கூடிய எல்லா செய்திகளையும் அந்த தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு சட்டமாகவே சாமி வந்து எழுதியிருக்கிறாரு. 23வது சட்டம் என்ன அப்படின்னா, இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் இதை வந்து சித்த சமாஜத்தின் கீழே தான் முதல்ல இருந்துச்சு. அதை தொடக்கத்தில் அது அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களால அதை நிர்வகிக்க முடியல. என்னன்னா அவங்களுக்கு அந்த காம்பவுண்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒர்க்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது கூட இல்லை. அவங்க அதுக்குள்ளாரையே தான் எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவசியம் ரொம்ப பெரிய ஒரு அவசியம் ஏற்பட்டால்தான் அவங்க அதை விட்டு வெளியில் வர்றாங்க. இல்லைன்னா A to Z எல்லாமே உள்ளுக்குள்ளாரையே கிடைக்கிற அளவுக்கு அவங்க ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த சித்த வித்தை அபியாச ஆலயம்ங்கிறது நமக்காக வேண்டி நிறுவப்பட்டது. நம்மளை மாதிரி வித்தையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க 30 சட்டத்திட்டங்களை கடைபிடித்துட்டு இந்த வித்தையினுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு ஆலயம் நடத்தி அதை ஆலயத்தில் வந்து சேர்ந்திருந்து ஜபம் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் அது முடிவு பண்ணப்பட்டது. அந்த அபியாச ஆலயத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படின்னா,
எல்லாருமே 30 ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். சித்த வித்தியார்த்திகள் தான் அந்த ஆலயத்தில் சேர முடியும். அந்த சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையத்தில் அதில் தினமும் வந்து ஜெபம் பண்ணி ஆகணும். நேரம் கிடைக்கும் போதோ வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துக்கு ஒரு நாளோ நாம் இப்பெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி நிலையங்களுக்கு அப்படி போயிட்டு வர முடியாது. அங்கே தினமும் அங்கே ஜெபம் நடக்கும். தினமும் போய் அவங்க கலந்துக்கிட்டு ஆகணும். அது கம்பல்சரியாக. ஒருவேளை அவருக்கு வெளியூரில் ஒரு வேலை அன்னைக்குன்னு வந்துருச்சு, வெளியூர் போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல. இல்லை அவருக்கு ஏதாவது உடம்பு முடியல, வியாதியாக இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் கூட வாரத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக போயிடணும். இந்த வெளியூர் போகிறவங்க உடம்பு முடியாதவங்களா இருந்தாலும் கூட வாரத்துக்கு ஒரு தடவையாவது போகலாம். பாக்கி இருக்கக்கூடியவங்க தினமும் போயாகணும். ஒருவேளை அவங்க அங்கே போக மாட்டோம், அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஏதேதோ காரண காரியங்களை அவங்க சொல்லி அதுக்கு விடுப்பு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்திலேருந்து அவங்கள நீக்கிருங்க அப்படிங்கிறார். அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் வந்து சேருகிறவர்களுக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமோ சந்தா கட்டணமோ வரித்தொகையோ எதுவுமே விதிக்கக்கூடாது. ஒருவேளை அந்த வர்றவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கணும், ஒரு விழா கொண்டாட்டங்கள் அங்கே கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நமக்கு ஏதாவது ஒரு பொருட்செலவு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வரக்கூடிய அந்த வித்தியார்த்திகளே அவங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி அவங்க அதுக்கான செலவுகளை தீர்மானிச்சுக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவங்களுடைய சக்திக்கு தகுந்தபடி கொடுத்து அந்த செலவுகளை அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியது தான். அதனால இந்த சித்த வித்தையினுடைய அபியாச ஆலயத்தினுடைய நோக்கம் எல்லாரும் ஏகோதர சகோதரத்துவத்தோட, ஒரு நல்ல சகவாசத்தோட, ஒரு நல்ல நடவடிக்கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்டது. இதில் இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் ஈஸ்வர சேவை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை அப்படி நினச்சிக்கிட்டு ஈஸ்வர பக்தியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்கள அதில் அபியாச ஆலயத்திலேருந்து நீக்கிடலாங்கிறார். அப்போ நாம் வந்து ஒரு நிலையத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையத்தில் வந்து மாத ஜபம் வச்சுருப்பாங்க, ஒரு சில நிலையங்களில் வார ஜபம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லி அங்கே நம்ம போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் இதே நிலைமை தான். நம்மளை யாரும் இந்த நிலையத்தில் நீக்க போகிறதில்ல. ஆனால் சாமி இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கே போகாதவங்களை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு ஈஸ்வர சேவை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், ஈஸ்வர பக்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த சில்லியான காரணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளான காரணமாக இருக்கும். அந்த காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நாம் அதைய போகாமல் தவிர்த்துருவோம். ஆனால் நம்ம ஒரு வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இந்த காரணங்கள்லாம் ஒத்துக்க மாட்டோம். வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அதனால நான் நிலையத்துக்கு போகலை அப்படின்னு அங்கே சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க அதனால நான் வேலைக்கு வரேன்னு இங்கே சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஸோ இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தால் தானே, தவிர்க்க முடியாத சூழல் இருந்தால் தானே இங்கே லீவே போடுறோம். ஆனால் அதை விடவும் கீர்த்தியோடு இருக்கக்கூடிய, அதை விடவும் மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜபத்துக்கு நாம் வந்து இந்த மாதிரியான சில்லியான காரணங்கள் எல்லாம் காமிக்கக்கூடாது. அதைய புரிய வைக்கிறதுக்கு தான் சாமி இப்படி ஒரு சட்டத்தை எழுதுறாரு. அது சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் கிடையாது, சாதாரணமாக நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் கூட கலந்துக்கிறதுக்கு நாம் ஏதாவது சின்ன சின்ன காரணங்கள் எல்லாம் காரணம் காமிச்சு நாம் அங்கே போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாமளாகவே நினச்சிக்கணும், நாமெல்லாம் என்ன நிலைமையில் இருக்கிறோம், நம்மளுடைய நிலைமைங்கிறது ஈஸ்வர சேவை செய்கிற அந்த தகுதிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த சட்டம் மூலமாக. ஏன்னா நாம் இந்த நல்ல நடவடிக்கை, நல்ல சகவாசத்தோட எல்லாரும் ஒருங்கிணைந்து ஏகோதர சகோதரத்துவத்தோட உட்கார்ந்து அங்கே ஜபம் பண்ணி சக்தினி சாப்பிட்டு நம்ம வந்தாதான் நம்மளுடைய அகங்காரமானது தலை தூக்காமல் இருக்கும். அப்போதான் நம்ம விசேஷ ஞானியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா அதை விட நமக்கு வேற ஒரு விஷயம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த வித்தையை அடைஞ்சும் கூட, இந்த வித்தையை நம்ம வாங்கி கூட அதில் செயல்பட்டும் கூட பலன் இல்லாமல் சூழல் தான் ஏற்படும். அதனால தான் இப்படி ஒரு சட்டத்தை சாமி வந்து இங்கே ஏற்றுறாரு. அடுத்தது 24வது சட்டம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகள், இது சித்த வித்தை பெற்றவர்களுக்கு ரெக்கமெண்டடு தான், ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்கு இது கம்பல்சரி. யாரும் சவரம் அதாவது முடி வெட்டக்கூடாது.
ஏன் அப்படின்னா முடி வெட்டுறது இயற்கைக்கு விரோதமானதுன்னு ஒரே லைன்ல சொல்லிட்டார். அது விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த உடம்பு வந்து அந்த ஜீவனானது இந்த ஜடமா இருக்கக்கூடிய இந்த உடம்ப தன்னுடைய வீடாக நினைச்சுதான் அது வாழ்ந்துட்டு இருக்குது. நாமெல்லாம் ஒரு வாழ்றதுக்கு ஒரு வீடு எப்படி இருக்கணும், எங்க கதவு இருக்கணும், எங்க ஜன்னல் இருக்கணும், எங்க இருந்தா காத்தோட்டம் வரும், எந்த சூழல்ல இருக்கணும், எவ்வளோ அகலத்துல இருக்கணும், எவ்வளோ நீளத்துல இருக்கணும், எவ்வளோ உயரத்துல இருக்கணும்லாம் பார்த்து பார்த்து ஒரு வீட்டை கட்டி அதுல சுகமா வசிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை ஏற்பாடுகளையும் செய்யறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீவனும் இந்த உடம்ப பார்த்து பார்த்து எங்கெங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கணும், இதனுடைய வாகு எப்படி இருக்கணும், இதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அது பார்த்து பார்த்து வடிவமைச்ச வீடு. இது ஜீவனுடைய வீடு. அந்த வீட்டில் வந்து நாம எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அதுக்கு தகுந்தபடி பர்ஃபெக்ஷனாக ஒரு ஏற்பாடு அது செஞ்சு வச்சிருக்குது. இதெல்லாம் அவசியம்ங்கிறதுனால தான் அதெல்லாம் செஞ்சுருக்குது. நாம வந்து நம்மளுடைய சொந்த வெறுப்புக்கு இணங்கி இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்துல சொல்லக்கூடிய நாகரீகம்ங்கிற ஒரு பேர்ல இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், இப்படி இருந்தாதான் அழகா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தினால அதுக்கு இணங்கி நம்ம போறதுனால இந்த முடிவெட்டுறதும் சவரம் செய்யறதும் இல்ல அர்த்த சவரம், அதாவது பகுதி அளவு மட்டும் அதை ட்ரிம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய ஒரு சூழல்ங்கிறது இருக்குது. இது இந்த ஜடத்துல இருக்கக்கூடிய ரோமத்தை நாம நசிப்பிக்கிறதுனால நமக்கு பலவிதமான வியாதிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஒவ்வொரு முறை வளரும் போதும் சத்துக்களை உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. சுக்கிலத்தினுடைய அந்த இழப்புங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம வெட்டாம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேல இது வளராது, அதோட நின்று போயிடும். அந்த வளர்ச்சி அதுக்கு தேவைப்படாதனால சுக்கிலத்தினுடைய செலவுங்கிறது அங்க இல்லாமல் போயிடும். ஆனா உண்மையாவே இதை இயற்கையோட விட்டாதான் கம்பீரமே, இது இயற்கையோட விட்டாதான் அழகே. ஆனா நாம இதை எடுத்தாதான் அழகுன்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயத்துல இருக்கிறோம். அது கூட இப்ப பாலசுப்ரமணிய சொன்னபடி நம்மளுடைய புரிதல் எல்லாமே சத்தியத்துக்கு விரோதமாவே இருக்குது. சத்தியத்துக்கு விரோதமான விஷயத்தவே நாம சரியானதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் இதை சேவிங் பண்ணாதான் நீட்டா இருக்குது, அழகா இருக்குது, கிளீன் சேவ் பண்ணாதான் முகமே நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனா இதே வெளியில இருக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளை பாருங்க. இப்போ ஒரு சிங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த முடி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிடரி அந்த முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும். அதை பார்த்தாலே அந்த கம்பீரம் தெரியும். நம்ம அதை எடுத்துட்டு போய் ஒரு சலூன் கடையில போட்டு கட் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு வேற வேற மாதிரியான ஹேர் ஸ்டைல் அதுக்கு மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கே சகிக்கவே சகிக்காது. அந்த மாதிரி தான் நாம் இப்படியே சவரம் பண்ணியே பழகுனதுனால இது நமக்கு பழகி போச்சு. மற்ற உயிரினங்களை சவரம் பண்ணாமல் பார்த்ததுனால அது பழகி போச்சு. அதில் எது மாற்றம் அடைஞ்சாலும் நமக்கு சரியாக தெரியறதில்லை. ஆனால் உண்மையாகவே நம்மளுடைய கம்பீரமும் அந்த ஆண்மையும் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த முடியை அப்படியே விடுறதுல தான் இருக்கு. அப்போதான் நமக்கு அந்த சக்தியானது அங்கே அதிகப்படியாக சேரும் அப்படிங்கிறதையும் இங்கே சாமி வந்து சொல்கிறாரு. ஸோ இதே தான் பைபிளில் கூட சிம்சோன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் நசரேனாக பைபிளில் வளர்க்கப்பட்டவர். அவரும் பிறந்ததுலேருந்து முடி வெட்டாதவராகவே சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க. யோவான் ஸ்நானன் அப்படிங்கிறவரும் பிறந்ததுலேருந்தே முடி வெட்டாதவர்களாகவே அவரை சித்தரிச்சிருப்பாங்க. அது அந்த கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தன்மையை காமிக்கக்கூடியது அந்த முடியை வெட்டுறதுன்னு. இப்போ நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய வழக்கங்களே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேண்டுதல்னு சொல்லி வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறோம், முடியை விட்டுறோம். முடியை வெட்டாமல் தாடி சேவிங் பண்ணாமல் நம்ம வீட்டில் மனைவி வந்து ப்ரெக்னன்சியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே தாடி முடியை விட ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு போகிறவங்க அவங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஏன் அப்படின்னா முடி வெட்டாமல் இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். முடி வெட்டாமல் இருந்தால் தான் நம்முடைய பாவம் நீங்கும், முடி வெட்டாமல் இருந்தால் தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் ஒரு 2 மாதம் மட்டும் முடி வெட்டாமல் இருந்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய 10 மாதமும் முடி நசிப்பிச்சுட்டே இருக்கிறோம். அந்த 2 மாதத்தினுடைய பலன் அந்த வருஷம் ஃபுல்லாக வருது அப்படின்னு சொன்னால் அந்த வருஷத்தில் 10 மாதம் செய்த பாவத்தினுடைய அந்த ஒரு கெட்ட பலன்களை அது சரி பண்ணுது அப்படின்னு சொன்னால் வருஷம் முழுவதும் அப்படியே இருந்தால் என்னவா இருக்கும்.
வருஷம் முழுவதுமே அந்த ஐயப்பனுக்கு பிடிச்சபடி இல்லை நம்மளுடைய வேண்டுதலுக்கு தகுந்தபடி நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது நமக்கே தெரியுது தெய்வத்துக்கு பிடிச்சது முடி வெட்டுறது தான், முடி வெட்டாமல் இருக்கிறது தான். அதனால தான் ஒரு வேண்டுதல்னு சொன்னாலே முடியை வளர்க்கறதுக்கான ஒரு சம்பிரதாயத்தை நாம் உண்டாக்கி வச்சுருக்கிறோம். அப்போ கடவுளுக்கே அதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் ஏன் 365 நாளும் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது? அப்படி இருந்தால் நம்ம இன்னமும் எவ்வளோ புண்ணியங்களை சேர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் யோசித்து பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜாக்கள்லேருந்து பெரிய பெரிய தத்துவ மேதைகள்லேருந்து எல்லாருமே இந்த முடி விட்டுட்டு இருந்ததை நம்ம கவனிக்கவே செய்யறோம் அவங்களுடைய புகைப்படங்களில். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அவங்கள பார்த்து கவனிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த கம்பீரமும் அந்த அழகும் அவங்களுக்கான சிந்தனை செயல்களும் அந்த வலிமையும் அவங்கக்கிட்ட இருக்கிறத நம்ம கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி பெருமையாகவும் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒன்று வரும்போது அது வேற மாதிரி மாற்றி யோசிக்கிறோம். ஸோ அதனால் இதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்முடைய அழகுக்காக, நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக, உலகத்தினுடைய சட்டங்களுக்காக, உலகத்தினுடைய கட்டாயங்களுக்காக, குடும்பத்தினருடைய கட்டாயங்களுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தலைமுடிகளை பகுதியளவு வெட்ட செய்கிறதோ இல்லை அர்த்த சவரம் செய்கிறதோ, இந்த மாதிரி எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரித்து இதுதான் சரி அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பெண்களாக இருந்தாலும் கூட அவங்க முடி வெட்டுறது முதல்ல கிடையாது. ஆனால் இப்போ அவங்களும் பியூட்டி பார்லருக்கு போய் அந்த ஹேர் கட் பண்ணுற விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நாகரிகம்ங்கிறது இங்கே ஏற்பட்டுருச்சு. அதனால் இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய முக வசீகரத்துக்கான அலங்காரமாகத்தான் இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே தவிர இதனால் நமக்கு வேறு எந்த வகையிலையும் பலன் உண்டாகிறது இல்லை. ஆனால் கெட்டதாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதன் மூலமாக நடக்குது. அதனால் நமக்கு நோய் பீடித்து அற்ப ஆயுளோட நாம் செத்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அலங்காரத்தில் மோகிக்காமல் அவனுடைய ஜீவனை நேசித்து அதை உள்ளுக்குள்ளாரே இருக்க வைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சாதான் முடியும். அதுக்கு அவனில் இருக்கக்கூடிய சக்தியை அவனுக்குள்ளாரே நிலைநிறுத்தி வைக்கணும். நமக்கு வித்தை கொடுக்கப்பட்டாச்சு, வித்தை செய்கிறோம். ஆனால் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சக்தி செலவாகுதோ அது எல்லாமே தடுக்கப்படணும். ஒரு சைடு செலவு போயிட்டே இருக்குது, இன்னொரு சைடு சேமிப்பு வச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் யூஸ் இல்லை. அது எந்தெந்த வகையில் போகுதோ அத்தனையும் தடுக்கிறதுமே கூட தான் நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதுக்கு தான் சாமி இந்த சட்டங்கள் எழுதியிருக்கிறாரு. அதனால நான் அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் கொண்டு போய் அந்த வாயுவை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு நமக்குள்ள சக்தி இருக்கணும். நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு தேவை. அந்த நீண்ட ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் வித்தை அபியாசம் மட்டும் கிடையாது. இந்த சக்தியினுடைய செலவு எந்தெந்த வகையிலெல்லாம் ஆகுதோ அத்தனையுமே தடுக்கப்பட்டால் மட்டுமே தான் அதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்குங்கிறதையும் சாமி இங்கே நமக்கு நினைவுபடுத்துறாரு. அடுத்தது 25வது சட்டம். இப்போ நமக்குன்னு சொல்லி என்னன்னா ஒரு சித்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குது. சித்த வேதத்தினுடைய கருத்துக்களை கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ வேத சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய பல புரியாத விஷயங்களை கூட நமக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அவ்வளோ தெளிவான ஒரு விஷயங்களை சாமி நமக்கு அவருடைய அனுபவத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறார். எவ்வளவோ மூட நம்பிக்கைகளை நாம் ஒதுக்கி வச்சுட்டு சரியான நடவடிக்கைகளுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு வழிவகையை செஞ்சு கொடுத்துருக்கிறார். இப்போ இதையே விட்டுட்டு மறுபடியும் வேத சாஸ்திரங்களை படிக்கிறோம்னு சொல்லிட்டு வேற விதமான மத பிரச்சாரங்கள்லையோ மற்ற சங்கங்கள்லையும் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மந்திர உச்சாரணை செய்யணும், கோவில்களுக்கு போகணும், விரதம் இருக்கணும், அப்புறம் இந்த பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்மளை மறுபடியும் டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா வழிகளையும் அங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் சொல்லாதது வேற எங்கேயுமே சொல்லப்பட்டது கிடையாது. இது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேதங்கள்லையும் சொல்லப்பட்டதனுடைய முழுமையான ரகசியத்தை சாமி அப்பட்டமாக ஒரு பாமரனுக்கு கூட புரியற அளவுக்கு அவ்வளோ டீட்டெயில்டிங்காக நமக்கு இந்த சித்த சமாஜத்தின் மூலமாக நமக்கு ஒரு சித்த வேதத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு வித்தையும் கொடுத்து, ஏன்னா மற்ற இடத்துல இந்த வித்தை கிடையாது, வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜோட தான் இருக்கிறாங்க. அந்த தியரிட்டிகளும் தப்பான புரிதல்களோட அங்கே பேசிட்டு வரதை நம்ம கவனிக்க முடியுது. ஆனால் இங்கே சரியான தியரிட்டிக்கல் கூடவே ப்ராக்டிக்கல் நாலேஜையும் நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சித்த வித்தையும் சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு
சித்த சமாஜம்ங்கிற சங்கத்தை தவிர்த்து வேறு எந்த சங்கங்களுக்கும் நம்ம போக வேண்டியது கிடையாது. ஒருவேளை போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா மறுபடியும் டைவர்ஷனல் நடக்கும். இங்கேருந்து வேற ஒரு புரிதலுக்குள்ளே நம்ம போக வேண்டிய ஒரு அவசியங்கிறது ஏற்படும். அப்போது அங்கே வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே சட்டங்களுக்கு எதிராக வேண்டியது இருக்கும். சித்த வித்தியை கீழே வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு நடவடிக்கைகளில் இறங்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சாமி வந்து சித்த வித்தியார்த்திகள் இந்த மாதிரி மற்ற சமாஜ சார்ந்த விஷயங்களுக்குள்ள வேறொரு சங்கங்களுக்கோ வேறு மத பிரச்சாரங்களுக்கோ நம்ம போகக்கூடாது, அதுக்கு எந்த வகையிலையும் ஒத்துழைக்கவும் கூடாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து ஒரு சட்டமாகவே எழுதியிருக்கிறார். இதுக்கு வரைக்கும் சொல்லப்பட்ட சட்டங்கள், அதாவது 26வது சட்டத்தில் சாமி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓகே அப்போது 25 வரைக்கும் நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஸோ நாளைக்கு 26லேருந்து நான் ஒரு 5 சட்டங்கள் நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிப்போம். ஸோ வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க. அப்போது நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சத்திய வாசகத்தை நம்ம மீறக்கூடாது. இது எப்போவுமே நம்மளுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஜீவனானது தன்னிலிருந்து செலவாய் போகுதோ அந்தந்த வகையிலெல்லாம் தடுக்கப்படணும். அது மனதினால சிந்திக்கிறதாக இருந்தாலும் சரி, வாக்கினால சப்திக்கிறதாக இருந்தாலும் சரி, கர்மமாக இருக்கக்கூடிய வாயுவால் இந்த புலன்கள் வழியாக பார்க்கறது, கேட்கறது, முகர்ந்தறியறது, சுவைத்தறியறது, தொட்டறியறது அப்படின்னு சொல்லி எந்த வகையில் அது வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, அது அத்தனையுமே சத்தியத்துக்கு விரோதமானது தான். ஏன் அப்படின்னா இந்த சத்தியம் அப்படிங்கிறது நமக்குள்ளார இருக்குது, அசத்தியம் அப்படிங்கிறது வெளியில் இருக்குது. நாம் வெளிமுகமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அசத்தியத்தை தான் நம்ம கடைபிடிக்கிறோன்னு அர்த்தம். அசத்தியத்தின் சைடில் தான் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். சத்தியத்தின் சைடில் நம்ம இருக்கிறதா இருந்தால் நம்ம உள்ளதாக இருந்திருக்கணும், நம்ம உள்ளே இருக்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு நாம் படுக்கணும், அதுக்கு நாம் பழக்கப்படுத்திக்கணும். உள்ளுக்குள்ளாரே இருந்து நம்முடைய கவனத்தை பூர்வ மதியத்திலே வச்சிருந்து சதா மேலும் கீழே அபியாசம் நடத்தியே ஒரு பழக்கத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நமக்கு இந்த சட்டங்களும் கூட உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த சக்தியானது செலவாகுதோ அதெல்லாம் தடுக்கப்படுறதுக்கும் சாமி சட்டங்கள் கொடுத்துருக்கிறாரு. அகங்காரத்தினுடைய வீரியம் வளராமல் இருக்கிறதுக்கு கூட சட்டங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிற பட்சத்தில் தான் வித்தை ஒரு சைடு நம்மளுடைய அகங்காரத்தை, அந்த அகங்காரம்னு சொல்லக்கூடிய வியாதியை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாலும் இந்த பத்தியமாக இந்த சட்டமானது உள்ளில் வரும்போது அந்த வேலை சுலபமாக முடியும். சீக்கிரமே, வெகு சீக்கிரத்திலேயே விசேஷ ஞானியாக நாம் வருவதற்கான வாய்ப்புகள் அது கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வேலையில் நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய சட்டங்களை கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.